காணவில்லை. கோச்சாமி காணவில்லை. நான் சொன்னதை கச்சிதமாக செய்து முடித்து விட்டார். ஆனால் சூரியவரி நாட்டில் இனிதான் ஆரம்பம். கலாயிடத்தில் நான் சொல்வதை போல் செய்து முடிக்கிறேன். என் அழகாமல் அகண்ட மார்பு, இரண்ட தோள்கள், பார்ப்படி உள்ள இன்பத்தின் இருப்பிடமே, அன்பின் பிறப்பிடமே, ஆடி வரும் மாமையிலே, கண்ணே கனியவளே, கலையழகு கொண்டவளே, கலைவண்ண தாரகையே, காவியத்தின் நாயகியே, வாயன் பக்கம் உனக்கு ஏன் வெட்கம்? மட்டும் தேனை என்ன அது ஒரு நேரம், இது ஒரு நேரம், அது ஒரு நேரம். அப்புறம் சின்ன பொம்பளையா நினைப்பா, அது ஒரு நாள் சிறிய வேறு நடிச்சது. சின்னி
மறக்காமல் இங்கு வர வேண்டும். இந்த இடத்துல நாளைக்கு பார்க்க வேண்டும். ஆடி பாடிக்கொண்டே சந்தோஷமாக போக வேண்டும். பாம்பு இப்பதான் நான் பார்த்தேன். அடிச்சு போட்டாரு அப்புறமே பாம்பு பாம்பு பார்க்காத மாரி பார்க்காத பாம்பா பாம்பு
சின்னதா அந்த கதை பேசிட்டு பேசாண்டா புடிச்சு அடிச்சிருப்பான். அதெல்லாம் கேட்கலாம். என்னது? ஏங்க, யாரா இருந்தாலும் நம்ம சுத்தி பார்க்க வந்தோங்க. ஏங்க, காப்பாத்துறோம் ஒரு நன்றி கூட சொல்லாது நின்னுங்க. இதெல்லாம் ஒரு பொண்ணா இதுங்கிட்ட நம்ம பேசணுமா? எனக்கு அவசரப்படாதீங்க. பாம்பு பார்த்த பயத்துல என்னவே மாறிடுச்சுங்க. லூஸ் ஆயிட்டியா? பாம்பு கடிச்சிருந்தா என்னால செத்து போயிருப்பேன். காப்பாற்றணும் ஒரு நன்றி சொல்ல நின்று கிடக்குற ஒன்றும் நான் சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சுப்பா. நான் சொல்லி 1/2 மணி நேரம் ஆச்சு. எப்பதான் கேப்பா? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குதுங்க. இப்போ கூட கேட்கலாமா? இந்த நல்ல நேரத்துல நீங்களே வந்து காப்பாத்துறீங்க. நேரம் நல்ல நேரம் வந்த நேரம் தான். நீங்க வந்து நேரமா? சரிங்க. இந்த நேரத்துல நீங்களே வரலனா என் உயிரே போயிருக்கீங்க. உங்களுக்கு கோடான கோடி நன்றிங்க என்ன காப்பாத்துனதுக்கு. அவனா முடி போட்டு கோயில்ல. சரி. யாரு எந்த பேர் என்ன? பேர் என்ன? எனக்கு எத்தனை கூட்டுக்காரு? அவங்க அம்மா எத்தி விட்டு வரேன்னா அப்பா எத்தி சொன்னாங்க. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த பெண்ணுங்க. ஆமா. யாரு நாட்டடி? ஆமா பின்ன அவளே தண்ணி போடுங்க. சரிமா, யாரு சொல்லிட்டு உன் பேரு? என் பேரு தாங்க அபிராமி. ஓ அபிராமியா? ஆமா. உங்க சொந்தக்காரி யாருனாங்கறாங்களா? எனக்கு உடன் பிறந்த அண்ணன் மட்டும்தாங்க. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருமே இல்லைங்க. யாருமே இல்லையா? யாருமே இல்லை. சொத்துக்கிட்டு எதுவும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியல. நில நீர் எதுவும் இல்லையா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. அது எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? ஆனா இசுன்னு ஒருத்தன் சவரம் எப்படி போட்டேன்? ஏங்க சவரம் வேலை ஏறி போச்சுங்க. 64,000 ரூபாய் ஒரு சவரம். 25 சவரம் அவங்க ஒண்ணு போட்டுவானா? இடம் தான் போடுவான். எதுவும் சொத்து இல்லை. என்ன பண்ணுறீங்க? ஒரு சவரமா போட முடியும். என்னுடைய அண்ணனை கேவலமாக நினைக்காதீங்க. என்ன டீப் வந்தோன்னா கல்யாணம் பண்ணி வச்சுங்க. என்னுடைய அண்ணனை அப்படி கேவலமா நினைக்காதீங்க. எங்க அண்ணன் ஒரு பல்சர் வச்சிருக்கிறாரு. அது வச்சாவது எங்க அண்ணன் சம்பாதிச்சு எனக்கு நகையை போட்டு அனுப்புவாரு. எங்க அண்ணன் அதுக்காகவே உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த பல்சர் இல்லைன்னா எங்க அண்ணன் நாளைக்கு உயிரை இந்நாட்டு இளவரசரா? நான் யாரோ நினைச்சிட்டு இளவரசரே. ஒரே ஒரு மன்னர், ஒரே ஒரு மகாராணி, ஒரே ஒரு தண்ணி சொல்லணும். இல்ல சொல்றேங்க. அவன் 10 வச்சுங்க. உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்? கவியரசனா? எனக்கு என்ன நீங்க மனசார வாழ்த்துங்க. சரி என்னப்பா? ஓஹோ ஓ தனி பாசனம். அதனால என்ன போய்க்கினே ராணி வரன்ற அது ஒரு மாதிரியா தான் நீ நன்றி சொல்ல போறியா? என்னங்க இது புரியாத கூட நீ இது போல பேச சொல்லி தெரிஞ்சிச்சு எதோ நடக்க போகுது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா உடம்பு வேற சூடா வேற இருக்குது. செஞ்சு போச்சு எனக்கு ஆரம்பிச்சிச்சா காலம் மாறிச்சுடா. அது ஒன்னே லவ் போ நான் பேசுவேன். என் பேர் தான் அபிராமிங்க. சரிங்க. சரி சரி. இருந்தாலும் சொல்றேன். அதாவது உங்களை பார்த்த உடனே எப்போது நீங்க என்ன தொட்டீங்களோ என் மனசே பறி கொடுத்துட்டு மனசு பறி கொடுத்துட்டீங்களா? உங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். என்னங்க சொல்றீங்க? இந்த நல்ல நேரத்துல நீங்களே வந்து காப்பாத்தலாம் என் உயிரே போயிருக்குங்க. அதுக்காக என்ன உடனே திருமணம் செய்யிருக்கிறேன் காதலிக்கிறேன்னு சொல்றீங்களே. எனக்கு காதல் வந்துருக்கீங்க. என்னங்க விருப்பம் என்ன? நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. நீங்கள் இருப்பது ஒரு கோயில் கோபுரம், நான் இருப்பது ஒரு குப்பை மேடுங்க. உங்களுக்கு எனக்கு ஒத்து வராதுங்க. ஓ நாட்டு இளவரச காதலித்து கைவிட்டு போயிடுவேன்னு வருத்தமே தேவையாது. கடைசி வரை உன்னை கண் கணங்காம நான் காப்பாற்றுவேன். விருப்பம் தான் என்ன? வேணாங்க. நான் சொல்ல வார்த்தை கேளுங்க. வேண்டாம். வேண்டாமா? ஆமாங்க. வேணாம் வேணாம்னு சொன்னீங்கன்னா என்ன காதலிக்க முடியுமா முடியாதா? என்னால முடியாதுங்க. முடியாதா? ஆமா முடியாதுன்னா இப்போ கரண்ட்ல கை ஐயா இல்லைங்க.
எனக்காக எப்பொழுது உயிரை விடுவேன்னு சொன்னீங்களோ அப்பொழுது அது மேல மனசார நானும் காதலிச்சுட்டேன். கண்டிப்பாங்க எனக்கு எனக்கு என்னை காதலிச்சு கைவிட மாட்டேன்னு கடைசி வரைக்கும் நான் என்னோட இருப்பேன்னு சத்தியத்தை செய்து ஒரே ஒரு சத்தியம். அப்படியாங்க? கல்யாணம் பண்ண சொன்னாக்கா வேணாம் சொல்லிட்டு யார் நீயா? இவர் யார் தெரியுமா? என் உடல் பிறந்த அண்ணன், என் தங்கை அபிராமி. பாவி வாங்க வரப்போமா? அந்த கை வாங்கிய எங்க பண்ணி கை வந்தவன கை நோக்கிறேன். சரி விடு சார், விடு சார்.
ஆமா ஆமா என்ன ஆச்சா அவர் யாரு? நான் என்ன சொல்றேன், கல்யாணம் பண்ணிக்க வேணாம் சொன்னேன். தண்ணி எடுத்தாரு சொன்னேன், நீரோடைக்கு தண்ணி எடுத்தாரு. வந்து பார்த்தா வரல, வந்து பார்த்தா கட்டி பிடிச்சிக்கிறேன். புரியுதுமா உனக்கு நான் என்ன 25,000 நீ எப்படியா போடுவேன்? அதிகமா கூட போடுவேன், என்னால முடிஞ்சாலும் போடுவேன். 4,000 கூட உன்னால போட முடியாது. அண்ணா, உன்னுடைய தங்கை அப்பேற்பட்ட தங்கை இல்லையா அண்ணா? நீங்க கோடு போட்டீங்கன்னா அந்த கோட்டையை தாண்ட மாட்டேன். இந்த தங்கை எனக்கு தெரியும். சின்ன சிறு வயது முதல்ல எப்படி எல்லாம் என்ன காலாட்டி சீராட்டி வளர்த்தீங்க. ஆமா அண்ணா, நீங்க சொன்ன வார்த்தை பிரகாரமே நான் நீரோடைக்கு சென்றேன் அண்ணா. நீரோடைக்கு போயிட்டு வர நேரத்துல பெரிய நல்ல பாம்பா அண்ணா தண்ணி போட தூக்கி வர நேரத்துல பாம்பு எனக்கு கடிச்சிட்டு இருக்கு அண்ணா. அதனால நாட்டு இளவரசியே வரலண்ணா. ஐயா இந்த பாம்பு நினைச்சா போட்டு என் தங்கச்சி புழு பூச்சை பார்த்தாலே ஆமா பார்த்தா பூச்சி பார்த்தா பேசுவோம். உள்ள இல்ல சேர்த்து சொல்றாரு. அப்படி சேர்த்து அடித்தடி பிடிச்சு சொல்றாரு. உள்ள பூச்சி ராவாச்சியம்மா உடம்பு கட்டி உடம்பு எங்கன்னு கேட்டு உள்ள போய் கட்டு வந்து கீழே ஆமா நீங்க இளவரசர் நாட்டு இளவரசர் இவங்க பேர் கவியரசர். என் தங்கச்சி தவறாச்சு, தவறெல்லாம் கிடையாது. தங்கச்சி பார்த்தோன்னே மனசு பிடிச்சிருச்சு. அதனால அம்மா லவ் பாட்டம் கல்யாணம் பண்ணி போறாங்க. தள்ளி விடுறா கல்யாணம் பண்ணி. நீங்கள் யாரு? நாட்டு இளவரசன். நான் யாரு? ஏழ்மை குடியில் பிறந்தவன். உனக்கும் எங்களுக்கு ஒத்திட்டு வருமா? அது இன்னொரு சொல்லி சொல்ல வந்தானே ஏன் வச்சாலே அதை சொல்லிட்டுடா. நான் சொல்லிட்டேன் சொல்ல நீங்க விருப்பப்பட்ட உங்க தங்கச்சி நானே திருமணம் செய்து கொள்கிறேன். உண்மையாகவா? உங்க ஒப்பங்கம்மா ஒத்துக்கோங்களா? அவங்களுக்கு போட்டு அவரு கல்யாணம் பண்ணுவோம். என்ன சொல்லு நீ என்ன சொல்லு அண்ணா அண்ணா இளவரசரை ஒண்ணு விரும்புகிறார். என்ன இந்த மாதிரி வயரிங் எல்லாம் பார்க்காத. வயசை பத்தி பேசாது. என் தங்கச்சி எங்க அம்மா மாதிரி, நான் எங்க அப்பா மாதிரி. எங்க அப்பா கொல்லும். விரைவில் அப்படிதான் எங்க அம்மா உயரமா இருப்பாங்க. அண்ணா ஏன்னா இப்படி எல்லாம் மனசை கஷ்டப்படுத்துறீங்க. இல்லம்மா, அவர் வயசை பத்தி பேசுறேன். அண்ணா எனக்கும் மனசார அவரை திருமணம் செய்யணும்னு ஆசை அண்ணா. இல்ல துணி தூக்குறான் ஏன் சொல்ல சொல்றேன் கட்டக்கால் குட்டுக்கால் அவர் பெரிய அப்படித்தான். அண்ணா நானும் மனசார அவரை நேசிச்சுட்டேன். அப்படியா? திருமணம் ஒன்று நடந்து அவர் கொடுத்த அண்ணா. வருத்தப்படாதீங்க, உங்க தங்கச்சி நானே திருமணம் செய்து கொள்கிறேன். தூக்கு மாட்டி தங்கச்சி அப்படி நடக்க மாட்டாங்க. சரி அப்பா பாக்குறீங்க. ஆமா திருமணத்தோட ஏற்பாடு சம்மதத்தோடு உங்களை நான் வந்து பார்க்கிறேன். அடிக்கூடாது நான் தான் சொல்லிட்டேன். கைக்கு எங்கன்னா பட்டுச்சு அப்புறம் மோசமா இவங்க யாரு? அண்ணன் போல வேலைக்காரன் அண்ணன் அப்படியா? எல்லாம் ஒண்ணு. அந்த மாதிரி இது என்ன வந்தாதுன்னா ஒரு மாதிரி இருக்கு. அண்ணா அண்ணா இந்நாட்டு வேலைக்காரன் இவன் பேசுற பேச்சு சரியில்லை. இல்ல இல்ல கண்டிப்பா இனிமேல இந்த அரண்மனையில வேலை விட்டு கண்டிப்பா நீக்க வேண்டியதுதான். ஆமா பாவி. வேலையா? நீ அப்படிலாம் தவறா பேசாத. சரிங்க. இது பாப்போம். எப்படி சமத்தோட இருப்பாரு? அப்படியா? நம்ம போய் சந்திப்போம். திருமண குளத்தோடு வா. திருமண குளத்தோட வா. அண்ணா நீங்களும் பத்திரமாவும் போயிட்டு வாங்க. போக மாட்டோம், இருவரும் போகணும். அப்படியா? சரி வாங்க அண்ணா. ஆண்மகன் வந்தவன் ஜான்மகன் தான். என்னுடைய மரபையை காத்திருக்கிறாய். ஒரு பெண்ணை காப்பாற்றி பாம்பு அடித்து
பார்த்த உடனே என் மனசு இஷ்டமாயி. ஆமா. சரி, மனப்பெண் வந்தா அந்த பெண்ணோட தான் தெரியும். யாரு என்ன கேட்டியா? ஏழ்மையான குடும்பமா? ஏய், ஏழ்மை என்று கேவலம் நினைக்காது. ஏழையின் வேர்வைதான் இந்த நிலத்துக்கே புறம். உண்மை. ஏழையால் தான் இந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கிறப்போ நான் அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். அப்படின்னா மற்ற பெண்ணுக்கு அந்த திருமணத்தை சென்று வருவா. இந்த செய்தி அவங்க அண்ணன்கிட்ட போய் சொல்லி அப்படின்னா புறப்பட திருமணம்